வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் பார்க்க போகிறது 12/1/2021 நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுடைய ஃபஸ்ட் ஷிஃப்ட் மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, மூணாவது கொஸ்டின். சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் 8 years. சரிங்களா, ஒரு சம் ஆஃப் மணி, ஒரு அமௌண்ட் வந்து 8 வருஷத்துக்கு வந்து ரெட்டிப்பாக தான். சரிங்களா, கூட்டு வட்டியில். சரிங்களா, இன் ஹவு many years இட் வில் பிகம் 4 times இட் செல்ஃப். சரிங்களா, அப்போ அதே அமௌண்ட் வந்து அதே சேம் பிரின்சிபல் வந்து நாலு மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நல்லா கொஞ்சம் பிரின்சிபல் இங்கே அமௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இந்த மாதிரி தான் டைப்பு. சரிங்களா, எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்து 1ன்னு இருந்தது, என்ன சொல்ல ரெட்டிப்பாயிருச்சு, அப்போது அமௌண்ட் வந்து டபுள். சரிங்களா, இதோட அடுக்கு என்ன 2^1. அடுத்ததா இதே சேம் பிரின்சிபல் வந்து 4 மடங்கு ஆகிறதுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 4 times நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2^2ன்னு சொல்லி எழுதலாமா. ஸோ இந்த பேஸ் அடிமானத்தில் இருக்க மாதிரி தான் இங்கே வந்து கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. சரிங்களா, அப்போது 2^2 நல்லா கவனிங்க. இப்போ 1 டைமாக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது, 8 years ஆகுது. ஸோ அப்படின்னா 2 times மாறுறதுக்கு, சரிங்களா, இந்த 2^2 மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், 2 × 8 16 years ஆகும். அவ்வளோதாங்க, இதுதான் ஷார்ட்கட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 7வது கொஸ்டின். Find the smallest positive number which must be subtracted from 5970 for the difference to be a perfect square. 5970 வந்து எந்த ஒரு எண்ணை கழிச்சிங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, 5970 அப்படி எழுதிக்கோங்க. இப்போ வந்து இந்த நம்பர் வந்து கடைசியில் இருந்து 2 ஸ்தானமாக பிரிச்சுட்டே வாங்க. ஸோ 70, 59. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த 59 எந்த நம்பர் கீழே வந்து ஸ்கொயராக வரும் பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. ஸோ 7 × 7 49. மிச்சம் எவ்வளோ இருக்குது, 10 70. சரிங்களா, இப்போது இந்த ஏழை வந்து டபுள் ஆக்கிடுங்க. அப்படியே டபுள் ஆக்கிட்டு இங்கே மேலே எந்த ஸ்தானம் போகிறீங்களோ அதே சேம் ஸ்தானத்தை தான் வந்து சேம் டிஜிட்டை வந்து இங்கே போட்டு பெருக்கினீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒவ்வொரு அளவுக்கு போகணும். சரிங்களா, அப்படின்னா 7ஆல் போட்டு பார்க்கலாம். ஸோ 7ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 7 49, மிச்சம் 1. சரிங்களா, மிச்சம் 7 28, 29, மிச்சம் 2. அடுத்ததாக 1 7 9. சரிங்களா, இல்லையே, எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுறானே. 7 49, மிச்சம் 4. சாரி, 49 4. அடுத்து 7 28, 28 4 கூட்டிங்கன்னா 32, மிச்சம் 3 இருக்குது. சரிங்களா, அடுத்து 1 7 10. ஸோ 1029 சொல்லி அந்த நம்பர் 1029 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து முழுமையாக வகுப்பட்டிருக்கும். சரிங்களா, அப்போது 1070க்கும் 1029 வித்தியாசம் என்ன, 41. ஸோ -41. இந்த நேரத்தில் வந்து ஒரு -41 வந்து கழிச்சிங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து முழுமையான ஸ்கொயராக இருந்திருக்கும். சரிங்களா, இப்போ கடைசியாக இதில் வந்து 0ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஸோ 0 வரணும்னா 41 வந்து கழிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா, அதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின், 9வது கொஸ்டின். sin a + b யோட மதிப்பு √3/2, cos a - b யோட மதிப்பு √3/2. சரிங்களா, அப்படின்னா a மற்றும் b யோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. சைனோட எந்த டிகிரியோட மதிப்பு √3/2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 60 டிகிரி ஈக்குவல் டு √3/2. அடுத்து காசோட எந்த டிகிரி வந்து √3/2னா காஸ் 30 டிகிரி வந்து √3/2. சரிங்களா, அப்போது a + b யோட மதிப்பு என்ன இருக்கும், இங்கே a + b யோட மதிப்பு 60 டிகிரி, இங்கே a - b யோட மதிப்பு 30 டிகிரி. சரிங்களா, அப்போது a + b யும் a - b வந்து கூட்டினீங்க அப்படின்னா a + b = 60 டிகிரி, a - b யோட மதிப்பு 30 டிகிரி. அப்படின்னா ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 2a மதிப்பு 90 டிகிரி. அப்படின்னா a மதிப்பு 45 டிகிரியா. அப்போ a மதிப்பு 45 டிகிரினா இதில் ஏதாவது ஒன்று புட் பண்ணிங்க அப்படின்னா b மதிப்பு என்ன வரும், 15 டிகிரி வரும். ஸோ ஆன்சர் a வந்து 45 டிகிரி, b வந்து 15 டிகிரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் தெரிஞ்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின், 16வது கொஸ்டின். இதனோட வேல்யூ கேட்குறாங்கப்பா, நல்லா கவனிங்க. இது என்னவா இருக்குது, a², இது 2ab, இது b². அப்போது இதோட ஃபார்மெட் என்ன வரும், a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வருமா. a மதிப்பு என்ன இருக்குது, 394, b மதிப்பு 106. the whole square ஈக்குவல் டு 500 ஸ்கொயரா. ஸோ 2 சைவர் இருக்குது. அப்போது இங்கே என்ன வரும், வெளியில் 4 சைவர் வரும். சரிங்களா, அடுத்து 5² 25. ஸோ 2,50,000 தான் ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின்ங்க. ஆக்சுவலாக நல்லா கவனிச்சுக்கோங்க. த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் அ கார் வாஸ் 1,50,000. சரிங்களா, ஒரு காரினுடைய அடக்க விலை வந்து 1,50,000. 3RS. ராஜு வந்து அந்த காரை வந்து மோட்டோவுக்கு வந்து 5% லாபத்தில் வந்து விற்கிறான். அடுத்ததாக மோட்டோ வந்து அதே காரை வந்து ராஜுக்கு வந்து திருப்பி 2% நட்டத்தில் வந்து விற்கிறாங்க. அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் தி என்டையர் டிரான்சாக்ஷன். நல்லா கவனிங்க, டோட்டல் ப்ராஃபிட். இப்போ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் வந்து ராஜுட்டு வந்து மோட்டோக்கு விற்கிறான், மோட்டோ திருப்பி ராஜுக்கு விற்கிறான். சரிங்களா, இங்கே ராஜு, அடுத்து மோட்டு, ராஜு, மோட்டு, அடுத்து மறுபடியும் ராஜ். சரிங்களா, இப்போது ப்ராஃபிட் எவ்வளவு? 5%. அப்படின்னா என்ன இருக்கும்? +5 upon 100. ஸோ 100ன்னு இருந்தது. ஸோ இதில் மதிப்பு என்ன வரும்? 20 × 21 வருமா? 5%ஓட பின்ன வடிவம் என்ன? 1/20. ஸோ +1. சரிங்களா, ப்ராஃபிட்னால +1. ஸோ 20லேருந்து 21 மாதிரி இருக்குமா? ஸோ ராஜ் வந்து 20ன்ற மதிப்பில் இருந்த பொருளை 21ன்னு சொல்லி மோண்ட்டுக்கு விற்றுருப்பான். சரிங்களா, ரெண்டாவது மோண்ட்டு வந்து அதே சேம் பொருளை வந்து என்ன பண்ணுறான்? 2% வந்து லாஸுக்கு வந்து விற்கிறான். ஸோ 2%ஓடைய பின்ன வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2%ஓட பின்ன வடிவம் 2 அப்படின்னா 1/50 -1/50. அப்போது 50லேருந்து 1 குறைஞ்சி 49 மாதிரி இருக்கும். ஸோ மோட்டோட 50லேருந்து ராஜுக்கு விற்கும் போதெல்லாம் 49 மாதிரி இருக்கும். சரிங்களா, இங்கே தான் வந்து கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது என்ன? மோட்டோ. அப்போ மோட்டோட வேல்யூ வந்து ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாத்துடைய வேல்யூ வந்து கிடச்சிருமா? இது வந்து ராஜுட்டு வந்து ஃபஸ்ட்டு, இது ராஜு செகண்ட். சரிங்களா, ராஜுட்டு ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வருது. சரிங்களா, அப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டுக்கு மிச்சம் எடுத்தீங்கன்னா 21 × 50 1050ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போனா இங்கே 21 இருக்குது, இதை வந்து 50 பெருக்கணுமா? அப்போ இந்த என்டையர் செட்டையுமே வந்து 50 பெருக்கணும். சரிங்களா, இந்த என்டையர் செட்டையுமே வந்து 50 பெருக்கணும். இங்கே 50ன்னு இருக்குது கீழே. ஸோ இதை வந்து 24 பெருக்கணும், 1050 வந்துருமா? ஸோ × 21. இது ரெண்டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1050 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றுறோம். ஸோ 24 பெருக்கணும் அப்படின்னா இந்த என்டையர் செட்டையும் வந்து 21 பெருக்கணும். அப்படின்னா இங்கே ராஜுவுக்கு வந்து என்ன வரும்? 20 × 50 என்ன வரும்? ஃபஸ்ட்டு 1000 சொல்லி இருந்த பொருளை இங்கே வந்து 1050க்கு சொல்லி விற்றுருப்பான். ரெண்டாவது இங்கே வந்து 21 × 49 இதோட மதிப்பு என்ன வரும்னா 1029 வரும். சரிங்களா, ஒரே ஒரு நிமிஷங்க, இதை இங்கே நாட்டி கொஞ்சம் எழுதிக்கிறேன். கரெக்டு தான். சரியா, இப்போ வந்து என்னன்னா நல்லா பண்ணிங்க, ராஜ் வந்து முதல்ல 1000 ரூபான்னு இருந்த பொருளை 1050 ரூபாய்க்கு வந்து 1050 மடங்குக்கு வந்து மோட்டுக்கு விற்கிறான். ரெண்டாவது வந்து ராஜுக்கு வந்து 1050 இருந்த பொருளை வந்து 1029 வந்து விற்கிறான். சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு வந்து ராஜுக்கு வந்து ஒரு 50 வந்து ப்ராஃபிட் ஆகுது. சரிங்களா, ரெண்டாவது வந்து ராஜுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டு? -29 வந்து ராஜுக்கு வந்து நட்டமாகுது. சரிங்களா, சாரி, -29 இல்லை. இப்போ வந்து மோட்டுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -21 வந்து நட்டமா? எஸ், 21 வந்து லாஸ். சரிங்களா, இப்போது நல்லா கவனிங்க, ராஜுக்கு வந்து என்டையராக வந்து எவ்வளோ வந்து லாபம்? என்டையராக வந்து ராஜுவோட ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ராஜுவோட ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு 50 ப்ராஃபிட். சரிங்களா, ஒரு 50 ப்ராஃபிட். ரெண்டாவது வந்து ஒரு 29 வந்து நட்டம். சரிங்களா, 29 வந்து நட்டம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து 1000 இருந்த பொருளை வந்து 29 வந்து மாற்றிருக்கான். சரிங்களா, 1029 வந்து வாங்கியிருக்கான். அப்படின்னா அவனுக்கு வந்து எவ்வளோ நட்டம்? 29 தான் நட்டம். சரிங்களா, 1000 ஃபஸ்ட்டில் இருந்த பொருளை வந்து இவன் ரெண்டாவது ரிட்டர்னே வந்து எவ்வளோ வாங்கியிருக்கான்? 29 வந்து நட்டத்துக்கு வாங்கியிருக்கான். சரிங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1000 இருந்த பொருள் வந்து 1050க்கு வந்து மோண்ட்டுக்கு விற்றுட்டான். சரிங்களா, இப்போ மோண்ட்டு வந்து 1029 வந்து இவனுக்கு விற்கிறான். அப்போது ஆரம்பத்தில் இருந்த பொருள் அவனுக்கு இப்போ ராஜுக்கு தானே வந்து நட்டம் வரும். எவ்வளோ நட்டம் வரும்னா 29 வந்து நட்டம் வரும். ஏன்னா இவன் திருப்பி வாங்குறான். அந்த 1029 1000 இருந்த பொருளை வந்து 1029 திருப்பி வாங்குறான். அப்போ அவனுக்கு நட்டம் வந்து எவ்வளவு?
29 நட்டம் அப்படின்னா என்டையர் ப்ராசஸில் வந்து அவனுக்கு வந்து லாபம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 21 தான் ப்ராஃபிட். சரிங்களா, அவங்க என்ன கேட்குறாங்க, டோட்டல் ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, டோட்டல் ப்ராஃபிட். அப்போ என்டையர் வந்து அவனுக்கு எவ்வளோ வந்து லாபம் பார்த்தீங்கன்னா 21 தான் லாபம். சரிங்களா, இப்போ வந்து இந்த 1000 மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,50,000. 1000 ரேஷியோட மதிப்பு ஸோ 1000 ரேஷியோடைய மதிப்பு 1,50,000 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு அளவு 150. அப்போது 21 ரேஷியோ என்டையர் டோட்டல் ப்ராஃபிட் வந்து ராஜூஸ் ப்ராஃபிட் டோட்டல். சரிங்களா, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 21 ரேஷியோ. ஸோ 21 × 150 ஈக்குவல் டு 3150 ரூபா தான் வந்து அவனுடைய என்டையர் ப்ராசஸ்லையும் வந்து லாபம். இந்த இடத்துல குழப்பற மாதிரி இருக்கும், குழப்ப வேணாம், நல்லா கவனிங்க. இவனுடைய அடக்கு விலைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா பொருளையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இவன் வந்து 1000 ரூபா பொருளை வந்து விற்கிறான். இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து இவனுடைய செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா, ராஜுவோடைய இது வந்து காஸ்ட் ப்ரைஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸாக இருந்தது, இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். மொத்தத்தில் இவனுக்கு வந்து 50 ரூபா லாபம். ரெண்டாவது இந்த பொருள் வந்து அடக்கு விலை 1000 ரூபாய் வந்து ஆரம்பத்தில் இருக்குது. இப்போ வந்து அவன் எவ்வளோ வாங்குறான், அவங்க வாங்கும்போது அது வந்து அவனுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸாக தானே வரும். அப்போ 29 ரூபா அதிகமாக கொடுத்து அதே பொருளை ரிப்பீட்டாக வந்து வாங்குறான். 29 ரூபா அதிகமாக கொடுத்தா அப்போ அவனுக்கு வந்து நட்டம் தானே. அப்போ -29. ஸோ என்டையர் ப்ராசஸில் எவ்வளோ லாபம் பார்த்தீங்கன்னா +50 -29 ஈக்குவல் டு 21 வந்து அவனுக்கு வந்து என்டையராக வந்து லாபம். சரிங்களா, அந்த ஒரு ரேஷியோட மதிப்பு 150 அப்படின்னா 21 ரேஷியோட மதிப்பு 3150. சரிங்களா, இது வந்து உண்மையிலே நல்ல கொஸ்டின்ங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 18வது கொஸ்டின். 16 secant square theta -40 secant theta + 25 மதிப்பு 0 அப்படின்னா தீட்டா வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அப்போ tan theta மதிப்பு என்ன கேட்குறாங்க. சரிங்களா, இந்த கணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய அந்த காரணிப்படுத்தலாம் ஃப்ராக்சேஷன் அந்த மெத்தட் சரியாக தெரியல. பட் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போது x² + 2x பாருங்க எப்படி போடலாம் 5x + 5x² + x + 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த 5 × 4 20. சரிங்களா, அப்போ பெருக்கிற 20 வரணும், கூட்டினா கூட்டினா 1 வரணும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து இதுலேயும் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போது secant square theta -40 secant theta + இந்த 16 வந்து இங்கிட்டு பெருக்குனீங்க அப்படின்னா 400 வரும். சரிங்களா, 400 ஈக்குவல் டு 0 அதானே. அப்படின்னா பெருக்குனா 400 வரணும், கூட்டினா வந்து -20 வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும் 20 × 20 400, 20 பெருக்குனா 400 வரணும், கூட்டினா வந்து -20 வரணும். ஸோ 20 × 20 400. ஸோ -20 × -20 +400 கூட்டும்போது -40ன்னு சொல்லி வரும். சரிங்களா, ப்ளஸ் பண்ணால் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா -40ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போது secant square theta -20 secant theta -20 secant theta இந்த 40 secant theta பிரிச்சிருவோம் +400 ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டுலேருந்து காமனாக எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா secant theta எடுக்கலாமா. சாரி, 16 இருக்கு இல்லையா, 25 அப்படியே தான் வரும். சாரிங்க, அவசரப்பட்டு பெருக்கிட்டேன். பட் நம்ம பெருக்கிறது அப்படி தான் இருக்கும். சரிங்களா, 16 secant square theta. அப்போ இதில் வந்து நம்ம எதை காமனாக எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 4 secant theta வந்து காமனாக எடுக்கலாம். 4 secant theta ஈக்குவல் டு 4 secant theta. ஸோ 4 secant theta காமனாக எடுத்திங்கன்னா இதில் வந்து 4 secant theta மிச்சம் வரும். அடுத்ததான் இங்கே வந்து secant theta வெளியே வந்துருச்சு 4. ஸோ -5ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அடுத்து இங்கே வந்து -5 வந்து வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 secant theta -5 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்ன 4 secant theta -4. ஸோ 4 secant theta -5. சார் 4 secant theta -5 வந்து காமனாக இருக்கா ரெண்டுலேயுமே. அப்போது அதை வந்து வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்ன 4 secant theta -5. 4 secant theta -5 ரெண்டுமே சேம் நம்பர் தான், ஈக்குவல் டு 0. அப்போது 4 secant thetaவோட மதிப்பு என்ன வரும் 5/4 வருமா. அப்போ secant thetaவோட மதிப்பு 4 secant thetaவோட மதிப்பு 5ன்னு சொல்லி மாறுமா. மைனஸில் இருக்கிற 5 இந்த பக்கம் மொத்தத்தில்
+5 மாறும். ஸோ சீக்கன் தீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? 5/4. சீக்கன் தீட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோணம் கோணத்தில் சீக்கன் தீட்டாவோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, சீக்கன் தீட்டா காஸ் தீட்டாவோட தலைகிழி. அப்போது கர்ணம் வகுத்தல் பேஸ். அப்போ பேஸோட மதிப்பு என்ன? 4. சரிங்களா? கர்ணத்தோட மதிப்பு என்ன? 5. அப்படின்னா எதிர்பக்கத்தோட மதிப்பு என்னவா இருக்கணும்? 3 இருக்கணுமா? அப்போ டேன் தீட்டாவோட மதிப்பு என்ன? எதிர்பக்கம் வகுத்தல் பெர்பெண்டிகுலர் அப்பான் பேஸ். சரிங்களா? எதிர்பக்கம் வகுத்தல் அடுத்துள்ள பக்கம். ஸோ எதிர்பக்கத்தோட மதிப்பு என்ன? 3. ஸோ இது வந்து பைத்தகரன் ட்ரிப்ளெட்டா 3, 4, 5. ஸோ 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயரோட மதிப்பு 5 ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். ஸோ பைத்தகரன் ட்ரிப்ளெட். ஸோ பெர்பெண்டிகுலருக்கு எதிராக என்ன இருக்குது? இது தீட்டா அப்படின்னா பெர்பெண்டிகுலர் வந்து செங்குத்து கோடு. குத்துயரம் என்ன? 3 வகுத்தல் அடிப்பாகம் என்ன? 4. ஸோ ஆன்சர் வந்து 3/4ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 25வது கொஸ்டின். த பெரிமீட்டர் ஆஃப் ரோம்பஸ். சரிங்களா? ஒரு சரிவகத்தினுடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க 120 மீட்டர். சரிங்களா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பேரலல் சைடு. சரிங்களா? 2 இணையான பக்கத்தினுடைய பங்களிடையே உள்ள தூரம் வந்து 15 மீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா அதனுடைய ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஒரு சரிவகம் தானே, எல்லாத்தையும் டபுள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கு. நல்ல விஷயம்தான், டபுள் செக் பண்ணுமா. ஸோ சரிவகத்துக்கு ஃபன் பண்ண 1 pair of opposite sides is parallel, diagonals need not be equal. எஸ். சரிங்களா? இதோட சுற்றளவு அளவு 120 மீட்டர். சரிங்களா? 2 பக்கங்கள் இணையான பக்கங்கள் வந்து என்ன கொடுத்தாங்க? ஸோ 2 பக்கங்கள்ன்றது 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம், பேரலல் சைடுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளோ கொடுத்தாங்க? 15 மீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? இது வந்து 8 சமமாக இருக்கும். சரிங்களா? இது ஏ, இது பி, இது சி, இது டி. சரிங்களா? ஒரே நிமிஷம். ½ × a + b 450. இப்போ a + b + c + dயோட மதிப்பு எவ்வளோ? 120 மீட்டரா? அப்போது ஏவோட மதிப்பு என்ன வரும்? 15 30 வருமா? எஸ், 30 மீட்ரு. அப்போது பரப்பளவு ½ × h × a + b ஈக்குவல் டு என்ன வரும்? ½ × 15 × 60 ஈக்குவல் டு அடி எடுத்திங்கன்னா 30 ஈக்குவல் டு 450 மீட்டர் ஸ்கொயர். ஸோ சரிவகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? ½ × h × height a × b a + b யோட மதிப்பு. சரிங்களா? ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன், ஆனால் இது என்னன்னு சரியாக தெரிய மாட்டேங்குது. சரிவகம் one pair of opposites. இதோட பக்கங்களோட அளவு இந்த ஏபியோட பக்கங்களோட அளவு 4 சமமாக இருக்கும் போல். அப்படித்தானா? இல்லை, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்படின்னா அது செவ்வகம் ஆயிரும், அது சதுரம் ஆயிருமே. 1 pair of opposite. பட் சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா இதான்ப்பா. பட் இது மட்டும் தான் நான் செக் பண்ணி சொல்கிறேன். பட் ஆன்சர் வந்து கடைசி 450 மீட்டர் தான் வருது இங்கே. ஸோ இது வந்து ஹெயிட்டு. இப்போது இது 120. 4 பக்கங்களுடைய பெரிமீட்டர் ஆஃப் ரோம்பஸ் 120 மீட்டர். அப்போ 4ஆல் வகுத்துற வழி தான், வேறு வழியே கிடையாது. எல்லாத்தையும் வந்து 120னா 4ஆல் வகுத்திங்கன்னா ஒரு பக்கத்தோட மதிப்பு 30 மீட்டர் வரும். ஸோ ஏவோட மதிப்பு 30, பியோட மதிப்பு 30. அப்படின்னா ரெண்டையும் கூட்டிங்கன்னா 60 வரும். சரிங்களா? ½ × h × a + b என்ற ஃபார்மேட்டில் போட்டிங்க அப்படின்னா ஹெச்சோட மதிப்பு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 15 மீட்டர் சொல்லி. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா 450 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 26வது கொஸ்டின். இது ரெண்டே வகுப்பு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 10.53 அடுத்து 0.09. சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் 2 தசமம் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 தசமம் இருக்குது. ஸோ 2 புள்ளி வந்து அடி கொடுத்துலாமா? அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா
1053 வகுத்தல் 9 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 9 9 9 அடுத்ததான் மிச்சம் 6 இருக்கும் 63 7 63 117 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 27வது கொஸ்டின். 27 எஸ். ரெண்டு முக்கோணம் கொடுத்துருக்காங்க ஏபிசி அப்புறம் டிஇஎஃப் சரிங்களா. இது ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்குங்க. அப்படின்னா பிசியோட மதிப்பு 12.5 சென்டிமீட்டர் அப்புறம் இஎஃப்னுடைய மதிப்பு 10 சென்டிமீட்டர். அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி அப்புறம் டிஇஎஃப்னுடைய ஏரியா வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முக்கோணம் ரெண்டு முக்கோணம் எடுத்துக்கலாம். அது வந்து ரெண்டும் ஒத்த முக்கோணங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரெண்டு முக்கோணங்கள் ஏபிசி அப்புறம் டிஇஎஃப் சரிங்களா. இதில் வந்து ரெண்டு வந்து ஒன்று கொண்டு சமம் சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. ஒத்த முக்கோணங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதில் பிசியோட மதிப்பு 12.5 சரிங்களா. இஎஃப்னுடைய மதிப்பு 10. அப்படின்னா ஏரியாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இரண்டு முக்கோணங்கள் சரிங்களா. இரண்டு முக்கோணம் வந்து ஒத்த முக்கோணங்கள் அப்படின்னா இரண்டு முக்கோணங்கள் ஒத்த முக்கோணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பழைய ஏற்கனவே பார்த்தது தான். ஆர்ஆர்பி எக்ஸாமுடைய இப்போ ரீசெண்ட் நடந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் போட்டிருப்போம் இந்த சேம் கணக்கை. இரண்டு முக்கோணங்கள் ஒத்த முக்கோணங்கள் எனில் சரிங்களா. இரண்டு முக்கோணங்கள் ஒத்த முக்கோணங்கள் எனில் அதனுடைய பக்கங்களுடைய ஒத்த பக்கங்களுடைய அளவு ஒத்த பக்கங்களுடைய வர்க்கம் வந்து அதனுடைய பரப்பளவுக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. இப்போது அதனுடைய ஒத்த பக்கங்கள் ஏபி. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்பான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இதோடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அதனுடைய ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களுக்கு இணையாக இருக்கும் சரிங்களா. ஏபி அப்பான் டி த ஹோல் ஸ்கொயர் அல்லது பிசி அப்பான் இஎஃப் த ஹோல் ஸ்கொயர் அல்லது ஏசி அப்பான் டிஎஃப் த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இதே சுற்றளவுனா அந்த பக்கங்களுடைய அளவுன்னு ஒத்த பக்கங்களுடைய அளவுக்கே சமமாக இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட் சரிங்களா. அப்படின்றப்போ இங்கே நமக்கு என்ன தெரியும் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும் 12.5 வகுத்தல் 10 சரிங்களா. அது ரெண்டே சுருக்குனீங்க அப்படின்னா ஈரஞ்சா 10 அடுத்து இங்கே 2.5. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் 5/4 சொல்லி வரும். த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25/16 விகிதத்தில் வந்து அதோடைய பரப்பளவு இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின். Number between 6,000 and 7,000 that is divisible by 12, 21, 32, 18. 12, 21, 32, 18 வகுப்படக்கூடிய 6000 மற்றும் 7000 இடையே உள்ள ஒரு எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போது இந்த எண்களுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் 12, 21, 32 அப்புறம் 18 இதோட எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 சொல்லி வரும் சரிங்களா. 2016 மடங்கு தான் இந்த 1000க்கும் 7000 இடையில உள்ள மடங்கு இது நம்பர் என்னவோ அதுதான் வந்து அதை முழுமையாக வகுப்படக்கூடிய எண் சரிங்களா. அப்போ இன்ட்டு 3 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 6048தான் ஆன்சர் சரிங்களா. நமக்கு என்ன தேவை அந்த நம்பர் வந்து 6000க்கும் 7000 இடையில உள்ள நம்பராக இருக்கணும். நம்மகிட்ட வந்து இந்த எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன பார்த்தீங்கன்னா 2016. ஸோ அதனுடைய மடங்கு வந்து இதனால் வகுப்படும். ஸோ அந்த மடங்கு 6000க்கும் 7000 இடையில உள்ள நம்பர் வந்து 3ஆல் பார்த்தீங்கன்னா 6048தான் ஆன்சர். அடுத்தது 30 கணக்கு. நல்ல கணக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லும் இல்லையா கூட்டுத்தொடர் அந்த மாதிரி கணக்கு. பட் இதுக்கு வந்து நிறைய ஃபார்மெட் வந்து பெருசாக போகும் சரிங்களா. அதெல்லாம் தெரிய வேணாம். பட் டேரெக்டாக வந்து நம்ம கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். இன்ன ரீயூனியன் ஆஃப் கிளாஸ் 12th அவுட் ஆஃப் 45 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கிளாஸ் 12th வந்து ரீயூனியன் நடக்குது சரிங்களா. எல்லாரும் வந்து திரும்ப சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கும் போது 45 ஸ்டூடெண்ட்டில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இந்த ஃபங்க்ஷன். 30 பேர் தான் வந்து 30 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இஃப் all present in the function shake hands with one another
ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக். சரிங்களா, இப்போ 30 பேர் வந்து அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எல்லாரோடையும் சரிங்களா எல்லாரோடையும் வந்து கை கொடுத்தாங்க அப்படின்னா மொத்தம் வந்து எத்தனை ஹேண்ட் ஷேக் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஷார்ட் ஃபார்மேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் வந்து என்ன நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ n×n-1 upon 2ன்றதான் ஆன்சர். சரிங்களா, அப்படின்றப்ப என்னன்ற மதிப்பு என்ன, இங்கே 30 பேர் தான் கலந்துருக்காங்க. சரிங்களா, என்னன்றது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். சரிங்களா, அப்போ 30×29 வகுத்தல் 2 இதோட மதிப்பு என்ன வரும், 15×29 ஈக்குவல் டு 435ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 31வது கொஸ்டின். The least positive number which must be added to the greatest 4-digit number in order that the sum may be exactly divisible by 307. 307 வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்கணோடு எந்த ஒரு எண்ணை கூட்டினால் வந்து அந்த எண் வந்து முழுமையாக 307 வகுப்படும் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ 999 வந்து இருக்கிற கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன 999. சரிங்களா, இது வந்து 307 வகுங்க. 307 வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 307 எவ்வளோ வரும், 921 வரும். சரிங்களா, அடுத்தது வந்து 789. ஸோ இது வந்து பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆல் வந்து 2 தடவை போகும். ஸோ 2 தடவை போச்சுன்னா 614. சரிங்களா, 614ஓட வந்து மிச்சம் வந்து எவ்வளோ இருக்கும், 175 இருக்கும். இப்போது இந்த 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் என்ன, இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து 175 இல்லாமல் 307 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்னவாகும், இதோட எக்ஸஸாக இருக்குமா, 9999 வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இந்த வந்து முழுமையாக போடும். ஸோ 307க்கு 175க்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, வித்தியாசம் வந்து 132 வந்து வித்தியாசம். சரிங்களா, 132 வித்தியாசம். ஸோ இந்த எண்ணோட ஒரு 132 வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த எண் வந்து முழுமையாக வந்து 307 வகுப்படுமா, அவ்வளோதான். ஸோ அது வந்து இந்த எண்ணோட 132 கூட்டிங்கன்னா அது என்ன ஆகும், 5 இலக்கம் என்ன மாறிடும். சரிங்களா, அவங்க கேட்குறது அதுதான், 4 டிஜிட் கிரேட்டஸ்ட் நம்பருடைய எந்த ஒரு எண்ணை கூட்டினா 307 வகுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே 175 மீதி இருக்குது. 175 மீதி இல்லாமல் அதோட 175 வந்து 307 கழிச்சிங்க அப்படின்னா 132. ஸோ 132 வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இந்த எண் வந்து முழுமையாக வகுப்பட்டிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 132ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டின். If the radii of the two circles 4.5 cm and 3.5 cm and the length of the transverse common tangent தமிழில் என்ன, ஒரே ஒரு நிமிஷங்க. டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட்னா தொடுகோடு தான். டேஞ்சன்ட்னா தொடுகோடு, குறுக்கு வெட்டி தொடுகோடா, டிரான்ஸ்வர்ஸ் தான் காமன் டேஞ்சன்ட். ரெண்டு சர்க்கிளுடைய ஆரத்தோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ரெண்டு வட்டத்தினுடைய ஆரத்தோட மதிப்பு 4.5 cm 3.5 cm சொல்லி கொடுத்தாங்க. அதோட லென்த் வந்து லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். சரிங்களா, லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சனுடைய மதிப்பு வந்து 6 cm சொல்லி கொடுத்தாங்க. தென் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சென்டர்ஸ் வில் பி. இது வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து 2 வட்டம் போட்டுக்கலாம். 2 வட்டங்களுக்கு பொதுவான தொடுகள் அவை ஒன்று வெளியே இருக்கும்போது துணை பொது தொடுகோடா இல்லை, காமன் டேஞ்சன்ட்னா பொதுவான தொடுகோடு, டிரான்ஸ்வர்ஸ் துணை பொது தொடுகோடுன்னு சொல்லி கூகுளில் வருது. இல்லை வேற ஏதோ வார்த்தை, ஆனால் டேஞ்சன்ட்னா தொடுகோடு, அது மட்டும் நல்லா தெரியும். சரிங்களா, அது கான்செப்ட் என்னன்னா 2 வட்டம் இருக்குது. சரிங்களா, 2 வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இது வந்து இதோடைய சென்டர். சரிங்களா, சென்டர் வந்து முதல்ல போட்டு வச்சுக்கணும், தப்பு பண்ணிட்டேன். 6. சரிங்களா, இதோட சென்டர் வந்து R2. சரிங்களா, R1 R2 இது ரெண்டுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, D. சரிங்களா, இது ரெண்டே வந்து இந்த 2 வட்டத்தை தொடக்கூடிய இந்த குறுக்கு தொடுகோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட்.
இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். சரிங்களா? இது ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன? டி. சரிங்களா? இப்போது இதே சேம் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. தப்பு பண்ணுறானே, எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுறானே, ஏன் கொஞ்ச நேரம் லேட் ஆகுது? சாரி. அடடா. சாரிங்க, இதே சேம் படத்தை இங்கேயே போட்டுறோம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வருது? வந்து டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சண்டா. டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சக்கூடிய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏபின்னு வச்சுக்கலாம். இது ஏபி. சரிங்களா? இதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சனுக்கு 3 ஃபார்முலா இதே மாதிரி. டைரக்ட் காமன் டேஞ்சன், டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன், அப்புறம் ரெண்டுமே ஒன்று தொட்டி இருக்கும் போதில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏபியோட மதிப்பு ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அண்டர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர். சாரி, இந்த தொடுகோடு பேர் தான் ஏபி. தொடுகோடு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஏபி. ஸோ ஏபியோட மதிப்பு இந்த டிஸ்டன்ஸ் டி ஸ்கொயர் மைனஸ் R1 ப்ளஸ் R2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இந்த ஃபார்மெட்டில் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும்? இங்கே ஆரத்தோட மதிப்பு R1ஓட மதிப்பு 4.5, R2ஓட மதிப்பு 3.5. சாரி ஃபார் த டிலே. சரிங்களா? அப்புறம் இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க? டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன் ஏபியோட மதிப்பு கொடுத்தாங்க. ஸோ ஏபியோட மதிப்பு எவ்வளவு? 6 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஏபி ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் R1 ப்ளஸ் R2 ஸ்கொயராக டிரான்ஸ்வர்ஸில். ஸோ ஏபியோட மதிப்பு என்ன வரும்? 6ன்னு சொல்லி வரும். ஸோ ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் நமக்கு வந்து என்ன தேவை? ரெண்டு உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் இங்கே R1 ப்ளஸ் R2 என்ன வரும்? 8 ஸ்கொயர்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போது டி ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா, சரிங்களா, ஸ்கொயர் பண்ணி போட்டுடலாம். இல்லைனா மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் உங்களுக்கு புரியும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் 64 ஈக்குவல் டு டியோட மதிப்பு. டி ஸ்கொயர் மதிப்பு என்ன வரும்? 100. அப்போது டியோட மதிப்பு 10 சென்டிமீட்டர்ன்றதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. இது பேசிக்கான ஃபார்முலா தான். ஸோ இது மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சாரி இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸி. அதர்வைஸ் இட் வில் பி டஃப். இதே மாதிரி இன்னும் 2 ஃபார்முலா இருக்குது, அதையும் நான் வந்து போட்டுறேன். ஸோ அது வந்து அடுத்த ஒரு கணக்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். அதே நேரத்தில் டைரக்ட் காமன் டேஞ்சனுக்கு வந்து இதே மாதிரி ஒரு கணக்கு, இதே ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அது வந்து டைரெக்டாக போட்டுறேன். டைரக்ட் காமன் டேஞ்சன். சாரிங்க. ஸோ டைரக்ட் காமன் டேஞ்சனில் இது வந்து இதே மாதிரி R1 இங்கே ஆரங்கள். சரிங்களா? அந்த வட்டத்தோட ஆரங்கள் R1 R2 இது ரெண்டு கொடையில் உள்ள டிஸ்டன்ஸ் டி. சரிங்களா? டி. இப்போது இது வந்து டைரக்ட் காமன் டேஞ்சன் என்ன வரும்? இப்போ நேருக்கு நேராக ஒன்று தொட்டுக்கிறோம். சரிங்களா? அப்படின்றப்போ இதுதான் வந்து டைரக்ட் காமன் டேஞ்சன். சரிங்களா? இதே மாதிரி மேலே இருக்கலாம், இல்லை கீழே இருக்கலாம். சரிங்களா? அப்படின்றப்போ இது ஏபி. இங்கே ஏபி டைரக்ட் காமன் டேஞ்சனில் இதோட ஏபியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அண்டர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் R1 மைனஸ் R2 ஸ்கொயர். சரிங்களா? இங்கே மேலே ரெண்டு சமமாக இருக்குன்னா இங்கே மைனஸ் வந்துடும், குறுக்கில் இருக்குன்னா ப்ளஸ்னு வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைரக்ட் காமன் டேஞ்சன். டைரக்ட் காமன் டேஞ்சன் நேர் தொடுகோடு. சரிங்களா? இது வந்து நேர் தொடுகோடு, இது வந்து குறுக்கு தொடுகோடு. அவ்வளோதான். இது ரெண்டும் வந்து ஃபார்முலா.
இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் வந்து கட்டமாக போட்டு வைக்கிறேன். சாரி ஏன் ஸோ அடுத்து இது போல் இன்னொன்று இருக்குது, அதையும் போடலாமா? போடுவோம், என்ன போகுது, டைம் தானே, பார்த்துக்கலாம். இதே மாதிரி இது வந்து 2 வட்டம் தொடாமல் இருக்குது. இந்த இடத்துல 2 வட்டம் தொட்ட மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு காமன் டேஞ்சன், ஒரு டேஞ்சன் வரும். அதோட பேர் சரியாக தெரியல, பட் நான் அடுத்து தெரியும் மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பட் அதோட கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இதே சேம் தான். சேமில் இங்கே R1, இங்கே R2. D. இது வந்து ஒன்று தொட்டு கொண்டு இருக்கும். சரிங்களா? அப்போ டியோட மதிப்பு இங்கே என்ன இருக்கும்? டயத்தை வேஸ்ட் பண்ணாரா? R1 + R2. சரிங்களா? டியோட மதிப்பு என்ன இருக்கும்? R1 + R2 சொல்லியிருக்கோம். இங்கே இதோட மதிப்பு AB. அப்போது இங்கே இந்த டேஞ்சனோட மதிப்பு என்ன வரும்? AB = 2 × R1 √R1 × R2. சரிங்களா? இதுவும் வந்து ஒரு கான்செப்ட், இதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. So far so good. மற்ற கேஸ்லலாம் வந்து வட்டம் ஒன்று கொண்டு தொடாமல் இருக்கும். பட் இந்த கேஸில் மட்டும் வட்டம் ஒன்று தொற்றுருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து விஷயம். இப்படி இருந்துச்சுன்னா ஏபியோட மதிப்பு 2 × √R1 × R2. சரிங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன், இது வந்து டைரக்ட் காமன் டேஞ்சன். இது வந்து இதோட பேர் மட்டும் சரியாக தெரியல, பட் நான் தெரிஞ்சவொடனே சொல்கிறேன். டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன். இதெல்லாம் வந்து ரயில்வேயோட ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப ரயில்வேக்கு பிடிச்ச கொஷின். இதெல்லாம் வந்து CPT 2ல் நிறைய எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி டைப் கொஷின்ஸ். அடுத்த கொஷின் 33வது கொஷின். ஒரே ஒரு நிமிஷம், கீழே போட்டுக்கலாமே. சாரிங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்க தயவுசெய்து ப்ளீஸ். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், சாரி. அடுத்து 33வது கொஸ்டின். ஏ வந்து ஒரு வேலையை வந்து 25% வேலையை வந்து 10 நாள் முடிக்கிறான். பி வந்து 40% வேலையை வந்து 40 நாள் முடிக்கிறான். சி வந்து 1/3 வேலையை வந்து 13 நாள் முடிக்கிறான். அப்படின்னா இவங்களை யார் வந்து ரொம்ப வேகமாக வந்து வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறான். நல்லா கொஞ்சம். ஏ வந்து 25% ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 10 days ஆகுது. அப்படின்னா 100% அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 40 days ஆகுமா? அவ்வளோதான். ஒரு வேலையோட மதிப்பு என்ன? 100%. சரிங்களா? அடுத்து பி வந்து 40% ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 40 days ஆகுது. அப்போது 100% ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 100 days ஆகுமா? அடுத்து சி வந்து 1/3 ஆஃப் த ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 13 days ஆகுது. அப்போது ஃபுல் ஒர்க் என்ன இருக்கும்? 1 இருக்கும். சரிங்களா? 1/3 வேலையை முடிக்கிறதுக்கு 13 நாள் ஆகுது. அப்போது ஒரு வேலையை, சரிங்களா, ஒரே ஒரு வேலையை, டோட்டல் வேலை வந்து 1 தான். சரிங்களா? இதோட மதிப்பு என்ன? 33.11% வரும். சரிங்களா? அப்போ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ? ஃபுல் வேலையை முடிக்கிறதுக்கு 3 × 13, 39 days ஆகும். சரிங்களா? இதுக்குள்ளே வந்து யார் கம்மியான நல்ல வேலை பார்க்குறாங்களோ அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிக்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சி தான். ஸோ அவங்க வந்து எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 39 days வந்து வேலையை முடிக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் வந்து அந்த வேலையை முழு வேலையை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
அப்படி மாற்றிட்டிங்கன்னா அப்படின்னா முடிஞ்சு. இங்கே 4ஆல் பெருக்கினா 100%, இங்கே 4ஆல் பெருக்கினா 40 நாள். இங்கே 40% வந்து 40 டேஸ்னால் ஒரு பர்சன்டேஜ் மதிப்பு ஒரு நாளாக இருக்கும். ஸோ 100% மதிப்பு 100 டேஸ். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 35வது கொஸ்டின். The percentage of Maya and Meera is 6:5. After 15 years, the ratio will be 9:8. Meera's age is மீராவோட மாயா அப்புறம் மீரானுடைய பர்சன்டேஜோடைய மதிப்பு கொடுத்தாங்க. சரிங்களா? பர்சன்டேஜோட மதிப்பு 6x அப்புறம் 5x எடுத்துக்கலாம். 6:5 6x 5xன்னு சொல்லி எடுத்துக்கலாம் அந்த வேல்யூவை. ஸோ இவங்களோட 15 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 15 இயர்ஸ் அவங்களோட ஏஜ் என்ன ஆகுது 9/8ன்னு சொல்லி அவங்க ரேஷியோ மாறுது. அப்போ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 48x + 120 = 45x + 135. அப்போது 3xோட மதிப்பு 15, xோட மதிப்பு 5 இயர்ஸ். சரிங்களா? 5 இயர்ஸ். அப்படின்னா என்ன கேட்குறாங்க? மீராவோட ஏஜ் தான் கேட்குறாங்க. மீராவோட பர்சன்டேஜ் என்ன? மீராவோட பர்சன்டேஜ் 5x = 5 × 5 25 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 41வது கொஸ்டின், சாரி 38வது கொஸ்டின்ங்க. இதோட வேல்யூ கொடுத்தாங்க 3x + 2y, 3x - 2yயோட மதிப்பு 5:1னா எக்ஸும் யோட மதிப்பு என்ன கேட்குறாங்க? ஸோ 3x + 2y அதே சேம் ஃபார்மேட்டில் போடுங்க. 3x - 2y = 5/3. ஸோ இது குறுக்கு பெருக்கல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9x + 6y = 15x - 10y. ஸோ 15x அந்த பக்கம் மொத்தத்தில் என்ன வரும் 6xன்னு சொல்லி வரும். இந்த பக்கத்தில் இப்போ முதல்ல மைனஸில் இருக்க ஒய் வந்து 10y, இந்த பக்கம் முதல்ல ப்ளஸ் ஆகும். ஸோ 16y ரெண்டே சொல்லிங்கன்னா நல்லா கொஞ்சம் இதில் இருந்து ஷார்ட்கட் என்னன்னு பாருங்கள். இந்த ஒய்க்கு சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கோ அதுதான் ஒய்யோட வேல்யூ. எக்ஸுக்கு சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? அப்போது எக்ஸ்/ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? எக்ஸுக்கு சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்ன 16, ஒய்க்கு சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது என்ன 6 = 8/3ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 41வது கொஸ்டின். இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்கப்பா? நல்லா கவனிங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a³ + b³ + c³. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது என்ன? a + b + c இதோட மதிப்பு 0 எனில், சரிங்களா, a³ + b³ + c³ மதிப்பு 3 × abc. இங்கே நல்லா கவனிங்க. a + b யோட மதிப்பு a + b + c யோட மதிப்பு என்ன? இங்கே 0வா? அப்போது 3abc மதிப்பு -20 × 13 × 7 = என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51, சாரி 13 7 51 தானே? 13 51 இல்லையே, 13 91, 70 எஸ் 91. a³ + b³ + c³ மதிப்பு 3abc தானே? எஸ் கரெக்டா? ஸோ -20 × 70 31 91 = 92 1080 வரணும். இல்லையே, இங்கே ஒரு தப்பு பண்ணுறனே. இல்லையே, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறனே. ஒரு நிமிஷங்க. a³ + b³ + c³ மதிப்பு 0 எனில் a + b + c மதிப்பு என்ன வரும்? 3abc தான். கரெக்டு. இந்த ஃபார்முலா கரெக்டு. அப்போது இங்கே a + b 3abc 20 × 3 260, 20 × 3 260, 260 × 7 70, 3 21, 10 × 5 65, 6 71, 7 91, 91 × 20 1080 வரணும். ஸோ 260 × 7 6 42, 7 16, 26, 26 × 6 42, 7 14, 18 1820 தான் வருது. இல்லையே,
சாரி என்னடா தப்பு பண்ணுறேனே நினச்சேன். 3 பெருக்கணும் இல்லையா? 3 × -20 × 13 × 7 அப்போ என்ன வரும்? -60 × 91. அப்போது 96 54 அடுத்து ஒரு 6 0. ஸோ -5460 தான் ஆன்சர். கான்செப்ட்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இங்கே 3ஆல் பெருக்கணும், பெருக்காமல் போட்டிருக்கேன். மன்னிச்சிருங்க, தப்பு என்னுடைய தான். அடுத்த கொஸ்டின் 43வது கொஸ்டின். இதோடைய இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்க? இதை சுருக்குனீங்கன்னா நல்லா கவனிங்க. 57 59 வகுத்தல் 3 மைனஸ், ஏன் இப்படி பண்ணணும்? டேரெக்டாக பண்ணலாமே. நம்ம என்ன பண்ணலாம்? இது என்ன இருக்குது? 19 + 2/3 -7 + 1/4 = x + 2 + 1/2 இதோட மதிப்பு. அப்போ 19 -7 போச்சுன்னா 2 + 2/3 - 1/4 = இங்கே இருக்க 2 இந்த பக்கம் போயிடும். சரிங்களா? அப்போ x + 2 + 1/2 இதோட மதிப்பு என்ன வரும்? ஸோ 0 வந்துடும் இல்லையா? 0 வந்துச்சுன்னா இங்கே 8 - 3 வகுத்தல் 12 = x + 6 வகுத்தல் 12. இது இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா 19 7 போச்சுன்னா 12 இல்லையா? 12லேருந்து 2 போச்சுன்னா 10 ப்ளஸ் இந்த மதிப்பு என்ன வரும்? 5 வகுத்தல் 12. ஸோ -6. ஸோ -10 கூட்டல் 5 -6 வகுத்தல் 12 = எக்ஸ்னு வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? இங்கே 10 கூட்டல் -1/12. ஸோ இந்த 10 எப்படி எழுதுனா = எக்ஸு. சரிங்களா? இந்த 10 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 10 எப்படி எழுதலாம்? 9 கூட்டல் 12 வகுத்தல் 12 -1/12ன்னு சொல்லி எழுதலாமா? ஸோ 9 கூட்டல் 1 வந்து எப்படி எழுதலாம்? 9 கூட்டல் 1 10. ஸோ அந்த 1 வந்து எப்படி எழுதலாம்? 12 வகுத்தல் 12. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 9 11 வகுத்தல் 12 = எக்ஸ்ன்றதான் ஆன்சர். கலப்பு முன்ன தானே, டேரெக்டாக இப்படியே பண்ணலாங்க. இந்த இதோட அர்த்தம் 19 கூட்டல் 2 வகுத்தல் 3 தானே. இது ஒவ்வொரு இடம் பெருக்கி நம்ம கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக இருந்தால் செய்யுங்க. அப்படி இல்லைனா சாதாரண பின்னமாக மாற்றி நீங்கள் வந்து கால்குலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் 42வது கொஸ்டின் விட்டனா? எஸ், மன்னிச்சிருங்க. 2 எண்களோட எல்சிஎம் அப்புறம் ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்தாங்க. அதில் ஒரு நம்பர் வந்து 240 கொடுத்தாங்க, இன்னொரு நம்பர் என்ன கேட்குறாங்க? நமக்கு தெரிஞ்சது 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்னுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஒரு எண் 240, இன்னொரு எண் கண்டுபிடிக்கணும். அதனுடைய எல்சிஎம் அளவு 1920 இன்ட்டு ஹெச்சிஎஃப் 16. ஸோ 0க்கு 0 அடி ஆயிரும். 6 நாங்கள் 24, 4 நாங்கள் 16. அடுத்த அடி எடுத்தீங்கன்னா 32 6, 8ஆலே அடி எடுத்துலாமா டேரெக்டாக? 2 16, 3 24. சரிங்களா? 3 அடி எடுத்தீங்க அப்படின்னா 6 3 18, 4 3 12. ஸோ 64 × 2 128ன்றதான் இன்னொரு நம்பர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 47வது கொஸ்டின். If he increases 50% of the numerator, சரிங்களா, the numerator அப்புறம் denominator ஒரு பின்னத்தில், சரிங்களா, and 80% of the denominator of a fraction, then what fraction of the original number will be a new fraction? ஸோ ஃபஸ்ட் என்னவா இருக்குது? நியூமரேட்டர் 100% இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ரெண்டாவது டினாமினேட்டர் 100% இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னவாகுது? 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த இது என்னவாகும்? 150% மாறுமா? ஸோ நியூமரேட்டர் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகி 150% மாறும். டினாமினேட்டர் வந்து என்னவாகுது? 80% இன்க்ரீஸ் ஆகி 180 மாறுது. சரிங்களா? 180% மாறுது. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 5 3 15, 6 3 18. ஸோ ஒரிஜினலாக இருந்ததை விட 5/6ன்னு சொல்லி அதோட வேல்யூ மாறி இருக்கு. அடுத்த கொஸ்டின் 48வது கொஸ்டின். ஷாப்கீப்பர் கிவ்ஸ் 20% டிஸ்கவுண்ட் ஆன் எம்ஆர்பி. சரிங்களா? எம்ஆர்பிலேருந்து
மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஜோகிந்தர் பைஸ் அ சூட்கேஸ் ஃப்ரம் த ஷாப், அந்த ஷாப்பில் வந்து சூட்கேஸ் வந்து வாங்குறான். அட் அன் அடிஷனல் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% ஆன் தி ரெடியூஸ்டு ப்ரைஸ். அந்த சூட்கேஸ் வந்து எப்படி வாங்குறான் அப்படின்னா, அந்த ரெடியூஸ்டு ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த எம்ஆர்பிலேருந்து 20% டிஸ்கவுண்ட் போன போக இருக்கும் இல்லையா அந்த விலை, அந்த விலையில 20% வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணி வாங்குறான். அப்படின்னா எம்ஆர்பி வந்து 1200 அப்படின்னா அந்த பொருளை வந்து அவன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்றதான் கொஸ்டின். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு எஸ்பி ஃபஸ்ட்டு 100% இருந்திருக்கும். எஸ்பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காஸ்பி 100% இருந்ததை என்ன ஆகும், 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ அந்த பொருளோட விலை என்ன இருக்கும், 80% இருக்குமா. இப்போ இந்த 80% பொருளில் தான் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் வாங்குறான். அப்போது 80% வந்து இன்ட்டு 20% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 80% இருக்குமா. அப்போது இன்ட்டு 80/100 ஈக்குவல் டு என்ன வரும், 64. டோட்டலாக வந்து 64% தான் அந்த பொருளை வந்து 64% தான் வந்து அந்த பொருளை வந்து விற்றுருப்பாங்க. சரிங்களா, ஒரிஜினல் ப்ரைஸில் வந்து 64% தான் அந்த பொருளை விற்றுருப்பாங்க. ஸோ 1200 இன்ட்டு 64/100 எஸ்பியோட மதிப்பு ஈக்குவல் டு 2 சைவம் 2 சைவம் 5000. ஸோ 12 இன்ட்டு 64 எவ்வளோ வரும் அப்படின்னா 640 ப்ளஸ் ஒரு 128 768 ரூபான்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 51வது கொஸ்டின். இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து இவ்வளோ பெரிய நம்பர் வந்து ஸ்கொயர் பண்ணி நீங்கள் பெருக்கிறதுக்கு இது என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபைரா 243 இன்ட்டு 243 வகுத்தல் 27 இன்ட்டு 27 இன்ட்டு 6 இன்ட்டு 6 வகுத்தல் 18 சரி எடுத்தீங்க அப்படின்னா 9 தடவை போகும். 9 இன்ட்டு 9 சரிங்களா, 9 அடி எடுத்திங்கன்னா 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 9 இன்ட்டு 3 27ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 57வது கொஸ்டின். ஒரு முக்கோணத்துடைய 3 வெர்டெக்ஸ் கொடுத்தாங்க, 3 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதனுடைய பரப்பளவு வந்து 18 சென்டிமீட்டர் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து ரொம்ப சிம்பிளான கணக்கு. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா அப்படின்னா இந்த கணக்கோட மதிப்பு மொத்தம் முடிஞ்சு. அந்த ஃபார்முலா என்னன்னா, வெர்டெக்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போது வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெர்டிசஸ் வந்து x1 y1 x2 y2 அப்புறம் x3 y3 சொல்லி இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோடைய ஏரியா வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஏரியா ஈக்குவல் டு ½ இன்ட்டு x மைனஸ் ஒய் ப்ளஸ் x y மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய். என்னடா ஒய்யாக போட்டு போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா, வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ் 1 போடுங்க, 2 3, அடுத்து இங்கே 2 இங்கே 3 இங்கே 1, அடுத்து இங்கே 3 இங்கே 1 இங்கே 2. அவ்வளோதான், இதுதாங்க ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கணக்கே போட முடியும். சரிங்களா, இது ஃபார்முலா. நான் எங்கெல்லாம் கட்டம் போட்டு வைக்கிறேனோ அதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க, இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து இதென்ன x1 y1 x2 y2 x3 y3. அப்போது ஏரியாவோட மதிப்பு என்ன 18 சொல்லி கொடுத்தாங்க. அப்போது ½ இன்ட்டு 2 x1ஓட மதிப்பு 2 இன்ட்டு y1ஓட மதிப்பு என்ன, y2ஓட மதிப்பு 1, y3ஓட மதிப்பு 3 ப்ளஸ் x2ஓட மதிப்பு 5, y3ஓட மதிப்பு 3, y1ஓட மதிப்பு 7 -7 ப்ளஸ் x3ஓட மதிப்பு x, y1ஓட மதிப்பு என்ன, y1ஓட மதிப்பு 2, y2ஓட மதிப்பு 1. அவ்வளோதாங்க. ½ இன்ட்டு 2 இன்ட்டு -2. ஸோ இதெல்லாம் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், ½ 2 இன்ட்டு -2 என்ன வரும், -4 ப்ளஸ் 5 இன்ட்டு -4 -20, எஸ் -20 ப்ளஸ் இங்கே 3, இங்கே y1 தானே, y1ஓட மதிப்பு என்ன வரும், 7 வரும். ஸோ 6x. இதை சுருக்குனீங்க அப்படின்னா இன்னும் என்ன வரும், இந்த 2 இந்த பக்கம் போயிருமா, அப்போ போகும்போதில் என்ன வரும் 36 வருமா. 36 =
-24 ப்ளஸ் -24 + 6xன்னு சொல்லி வரும். இந்த மைனஸ் வகுத்துல ரெண்டு வந்து இந்த பக்கம் மொத்தத்தில் பெருக்கலாம் மாறிடும். ஸோ அப்புறம் 6xோட மதிப்பு என்ன வரும், -24 இந்த பக்கம் மொத்தத்தில் 16 மாறிடும். சரிங்களா, அப்போ எக்ஸோட மதிப்பு 10ன்றது ஆன்சர். ஸோ இந்த கணக்கில் வந்து இது தப்பு. ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 10ன்றது தான் ஆன்சர். சரிங்களா, எக்ஸோட மதிப்பு 10. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 57க்கு அப்புறம் 65வது கொஸ்டினுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான், ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த கான்செப்ட் அதே கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் ஆயிருக்கு ஆக்சுவலாக? இதுவே 55 நிமிஷம் ஆயிடுச்சா? சரிங்க, சீக்கிரமாக போடுறேன். பிக்யூன்றது டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். சரிங்களா, அதனுடைய சென்டர் வந்து ஒரு முதல்ல வட்டம்லாம் போட்டு வச்சுக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஒரு வட்டம் இருக்குது. சரிங்களா, அந்த வட்டத்தினுடைய மையம் வந்து O. சரிங்களா, மையம் வந்து O. அதன் வழியே வந்து ஒரு பிக்யூன்ற ஒரு டயமீட்டர் வந்து போகுது. சரிங்களா, பிக்யூன்ற ஒரு டயமீட்டர் பிக்யூன்னு வச்சுக்கோங்க. பிக்யூன்ற ஒரு டயமீட்டர் போகுது. இப்போ வந்து பாயிண்ட் ஆர்ன்றது சர்க்கிளுடைய ஒரு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, ஸோ பாயிண்ட் ஆர் வந்து சர்க்கிள் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போது ஆர்பிஓட மதிப்பு என்ன, 39 டிகிரி. அப்படின்னா ஆர்கியூபியோட மதிப்பு என்ன, ஆர்கியூபியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு முக்கோணமா, நல்லா கவனிங்க. பிக்யூன்றது பிக்யூலேருந்து வரக்கூடியது எல்லாமே ஒரு அரைவட்டமா. ஸோ கான்செப்ட் என்னன்னா அரைவட்டத்தில் அமையும் கோணம், அரைவட்டத்தில் அமையும் கோணம் 90 டிகிரி. அப்போ ஆர்னுடைய மதிப்பு என்ன இருக்கும், 90 டிகிரியா. ஸோ ட்ரையாங்கிள் பிஆர்கியூவோட மதிப்பு 180 டிகிரி. அப்படின்னா பியோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும், பி ப்ளஸ் ஆர் ப்ளஸ், சரிங்களா, சாரி, கோணம் P ப்ளஸ் கோணம் R ப்ளஸ் கோணம் Q ஈக்குவல் டு என்ன வரும், 180 டிகிரியா. அப்போ Qவோட மதிப்பு என்ன வரும், 180 மைனஸ் இந்த 39 கூட்டல் 90 என்ன வரும், 129. ஸோ அப்போ மிச்சம் 51 டிகிரின்றதான் Qவோட மதிப்பு. ஆர்கியூவோட மதிப்பு என்ன வரும், 51 டிகிரி. ஸோ அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். சரிங்களா, இந்த அரைவட்டத்தில் இந்த ஃபுல்லு பியும் கியூவும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த கோணத்தோட மதிப்பு என்ன, அரைவட்டத்தில் அமையக்கூடிய கோணம் செங்கோணம் 90 டிகிரின்ற மதிப்பு வந்து நம்ம தெரிஞ்சுச்சா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கணக்கு 69வது கணக்கு. ஆவரேஜ் ஆஃப் ஏபிசியினுடைய ஆவரேஜ் வந்து ஏபிசியினுடைய ஆவரேஜ் வந்து 22 வயசாம், 22 இயர்ஸாம். பிசியோட வயசு வந்து 25 ஆமாம். சரிங்களா, அப்படின்னா ஏவோட வயசு வந்து 9 வருஷம் கழிச்சு என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறான். நல்லா கவனிங்க, இது ரெண்டுலேயுமே வந்து ஆவரேஜ் வந்து +3 வந்து கூட இருக்குது. சரிங்களா, ஆவரேஜோட வந்து +3 வந்து கூட இருக்குது ரெண்டுலேயுமே வந்து. அப்போது இவனுக்கு வந்து ஆவரேஜ்லேருந்து இந்த டோட்டல் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குமா, ஸோ -6 இருக்குமா. ஸோ அப்போ அவனோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும், 16 இயர்ஸ். பர்சன்டேஜ் வந்து 16 இயர்ஸாக இருக்கும். அப்படின்னா ஆஃப்டர் 9 இயர்ஸ், சரிங்களா, ஆஃப்டர் 9 இயர்ஸ் அவனோட வயசு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 கூட்டல் 9 ஈக்குவல் டு 25 தான் அவனோட ஆன்சர் வயசாக இருக்கும். சரிங்களா, இவங்க ரெண்டு பேர்த்துட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா, நார்மலாக இருக்கக்கூடிய ஆவரேஜோட எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது அது வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பர்சன் ஏவனுடைய மதிப்போட கம்மியாக தானே இருக்கும், அந்த ஆவரேஜோட கம்மியாக தானே இருக்கும். சாரி, இவங்க ரெண்டு பேருக்கு வந்து என்ன எக்ஸஸாக இருக்கோ அந்த சேம் அமௌண்ட் வந்து ஏக்கு வந்து ஆவரேஜோட கம்மியாக இருக்கும். சரிங்களா, அதான் கான்செப்ட். ஸோ அப்போனோட பர்சன்டேஜ் 16 வருஷம், அப்போது 9 வருஷம் கழிச்சு 25 வயசாக இருக்கும். சரிங்களா, இப்போ ஆல்ஃபா மற்றும் பீட்டா ரெண்டும் ஆர் தி ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் x² - 5x + m such that ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட மதிப்பு 1 அப்படின்னா எம்மோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. பல்லுறுப்புக்கோவை கணக்குப்படி நம்ம தெரிஞ்சது வந்து இரண்டு மூலங்களின் கூடுதல். சரிங்களா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன வரும், -p/a. சரிங்களா, அதே நேரத்தில் இரண்டு மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன வரும், c/a. அப்போ இங்கே என்ன வரும், ஆல்ஃபா கூட்டல் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன வரும், -5/1. சரிங்களா, இது வந்து ax² + bx + c = 0. சரிங்களா, இந்த ஃபார்மெட்டில் இருக்கும் போதில் இரண்டு மூலங்களுடைய கூடுதல் வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போ இதோட மதிப்பு 5.
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு 5. ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்புன்னா சீன்ற இடத்துல என்ன இருக்குது, எம் இருக்குது. ஸோ எம் வகுத்தல் 1 ஈக்குவல் டு எம்ன்றதான் ஆன்சர். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு 5 சரிங்களா. அப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா 2 ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன வரும், 6. ஸோ ஆல்ஃபாவோட மதிப்பு 3 அப்படின்னா பீட்டாவோட மதிப்பு என்ன வரும், ஏதாவது ஒன்றில் புட் பண்ணிங்க அப்படின்னா பீட்டாவோட மதிப்பு 2ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை, எம்மோட மதிப்பு தான் தேவை. எம் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 3 × 2 6ன்றதான் ஆன்சர். இது வந்து இதே சேம் ஃபார்மேட் வந்து நேற்று பார்த்துருக்கோம் சரிங்களா. அது வேணால் ஒரு தடவை செக் பண்ணிப்பாங்க. அடுத்து 74வது கணக்கு. ரோஹன் கேன் ட்ராவல் டெல்லி டு கன்னியாகுமரி. டெல்லியிலேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து ரோஹன் வந்து ட்ராவல் பண்ணுறான் 30 மணி நேரத்தில். சரி, 30 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ டைம் கொடுத்தாங்க. இஃப் ஹி ரெடியூசஸ் ஸ்பீட், அவங்களோட ஸ்பீட் வந்து குறைச்சாங்க அப்படின்னா 1/5 அவனுடைய ஸ்பீட் வந்து 15 15ல் 1 பங்கு குறைக்கும் போது அவன் வந்து 10 கிலோமீட்டர் வந்து கம்மியாக வந்து ட்ராவல் பண்ணுவானா சேம் டைத்தில். ஸோ 15லேருந்து 1 குறைக்கும் போதில் அவனுடைய ஸ்பீட் என்ன இருக்கும், நல்லா கவனிங்க. கான்செப்ட் என்னன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். அப்போது ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் நேர்த்தகவு, அதே நேரத்தில் ஸ்பீடும் டைமும் வந்து எதிர்த்தகவு. இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு இனிஷியல் அடுத்து நியூ. இனிஷியலாக 15ன்னு இருந்த ஸ்பீடு இப்போ என்னவாயிருச்சு 14ன்னு சொல்லி மாறி இருக்கும். ஸோ அப்படின்னா அவனுடைய டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், டிஸ்டன்ஸ் அதே தானே இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸும் இனிஷியலாக 15ன்னு இருந்தது இப்போ 14 மாதிரி இருக்கும் சரிங்களா. 1 குறையுது இல்லையா. அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம், இந்த 2 மதிப்புக்கு உள்ள வித்தியாசம் 1, அதோட மதிப்பு தான், அந்த ஒரு ரேஷியோட மதிப்பு தான் என்ன வரும் 10 கிலோமீட்டர். அப்போது அவன் டோட்டலாக வந்து அவங்களுடைய என்ன கேட்குறாங்க, அவனோட ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸோ அவனோட இனிஷியல் வந்து எவ்வளோ இருக்கும், 15 ரேஷியோ வந்துருக்குமா. ஸோ 15 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 15 × 10 ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து போருங்க. இது ஸ்பீடு தானே கேட்குறாங்க, சாரிங்க. இங்கே ஸ்பீடு, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், டிஸ்டன்ஸோட மதிப்பு தானே கொடுத்துருக்கோம். சாரி ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன 10 கிலோமீட்டர். அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 150 கிலோமீட்டர் இருக்கும். நமக்கு வந்து என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும், அவங்க வந்து கடக்கிற டைமோட மதிப்பும் தெரியும் சரிங்களா. அப்போது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம்ன்ற ஃபார்மெட்டில் போட்டிங்கன்னா அப்படின்னா டிஸ்டன்ஸ் 150 கிலோமீட்டரு சரிங்களா. அவனோட ஸ்பீட் எவ்வளவு, அவனோட டைம் எவ்வளவு 30 மணி நேரம் ஈக்குவல் டு 5 km/hன்ற வேகத்தில் தான் வந்து அவன் ட்ராவல் பண்ணியிருப்பான் சரிங்களா. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 77வது கொஸ்டின். நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது. இது வந்து வென் டயக்ராம் வச்சு நீங்கள் போட்டுடலாம் ஈஸியாகவும், ஆனால் கொஞ்சம் குழப்பம், அது மட்டும் கொஞ்சம் ஸோ என்னென்ன எக்ஸாமினேஷன் 35% ஃபெயில்டு இன் 1 சப்ஜெக்ட் சரிங்களா. சப்ஜெக்ட் ஏன்னு வச்சுக்கலாம். இங்கே சப்ஜெக்ட் ஏ, சப்ஜெக்ட் பி சரிங்களா. ஃபெயில்டு 35% வந்து ஃபெயில் ஆகிறாங்க ஒரு சப்ஜெக்டில், இன்னொரு சப்ஜெக்டில் வந்து 42% ஃபெயில் ஆகிறாங்க. ரெண்டுலேயுமே சேர்த்து வந்து 30% வந்து ஃபெயில் ஆகிறாங்க. இது டோட்டல் வந்து 2500 அப்படின்னா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஒன்லி இன் ஒன் சப்ஜெக்ட், இங்கே எல்லாமே ஃபெயிலோட டேட்டா கொடுத்துருக்காங்க, பாஸோட டேட்டா வந்து கேட்குறாங்க. அப்படின்னா நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட் ஏல வந்து 100% வந்து 35% ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா பாஸ் எவ்வளவு 65% இருக்குமா பாஸ். சப்ஜெக்ட் பியில் வந்து 100 - 42% வந்து ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா பாஸ் எவ்வளோ இருக்கும் 58% இருக்குமா. அப்போ ஏ ப்ளஸ் பியினுடைய பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு 128% இருக்குமா. பட் நமக்கு வந்து 100% தானே டோட்டலேவும். அப்போது 123. இப்போ நல்லா கவனிங்க, 2 சப்ஜெக்ட்லையுமே ஃபெயில் ஆகிறவங்க 30% அப்படின்னா 2 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிறவங்க எவ்வளோ இருக்கும் 70%. 100க்கு தான் 70%. அப்போது இங்கே 2 சப்ஜெக்ட்லையுமே வந்து 2 சப்ஜெக்ட்லையும் அதாவது ஏ சேர்ப்பு பி 2 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிறவங்களோட மதிப்பு எவ்வளவு 123 - 70 = 53%. அப்போ ஏவோட மதிப்பு தெரியும், பியோட மதிப்பு தெரியும் பாஸ் பர்சன்டேஜ், அப்புறம் ஏவும் சியும் சேர்ந்து எவ்வளோன்னு தெரியும் சரிங்களா. ஏ வந்து மொத்தம் எவ்வளவு 65% சரிங்களா. பி வந்து எவ்வளோ மொத்தம் 58%. அப்போ ஏபி ரெண்டுமே சேர்ந்து
53%. அப்போ ஏ மட்டும் எவ்வளோ இருப்பாங்க? 65லேருந்து 53 போச்சுன்னா ஒன்லி ஏ 12%. அதாவது இந்த ரேஞ்ச் இது முழுக்க இது உள்ள மட்டும் இருக்கிறவங்க. இப்போ பியோட மதிப்பு பி மட்டும் பாஸ் ஆனவங்க எவ்வளோ இருக்கும்? 52லேருந்து 53 போச்சுன்னா 5%. கணக்கில் என்ன கேட்குறாங்க? ஒன்லி பாஸ்டு ஒன்லி இன் ஒன் சப்ஜெக்ட். அப்போ ஒரு சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் ஆகிறவங்க அளவு ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஒன்லி ஒன் சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் ஆகிறவங்க அளவு ஏல வந்து ஒரு 12% ப்ளஸ் பியில் வந்து ஒரு 5%. இப்போ டோட்டலாக வந்து 17% வந்து ஒரு சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா? அது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ 17% மதிப்பெண்ணை கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக வந்து 2500 பேர் இருக்காங்கன்னா 17 × 2500 17% எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 425 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. ஸோ கொடுத்தது எல்லாமே ஃபெயிலுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாஸுக்கு மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பாஸுக்கு மாற்றினா டோட்டல் வந்து 100 வந்து 35% போச்சுன்னா 65% வந்து பாஸ் ஆகிருப்பாங்க. பியில் வந்து 58% மட்டும் பாஸ் ஆகிருப்பாங்க. சரிங்களா? பியில் மொத்தமும். இப்போது ஏவும் பியும் இங்கே ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 121% வரும். பட் ஆனால் நமக்கு வந்து ஓவராலாகவே 100% தான். எப்படி வந்து எக்ஸஸாக போக முடியாது இல்லையா? இப்போ வந்து இனிஷியலாக வந்து என்ன சொல்லிட்டாங்க? 30% வந்து ரெண்டு சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயிலாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்களோட மதிப்பு என்ன இருக்கும்? 100 - 30 = 70% இருக்குமா? அப்போ இந்த 70% வந்து இந்த ஓவரால் 123 கழிச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 53% வந்து இந்த 70% வந்து இந்த 53% வந்து எவ்வளோ? ஒரிஜினலாக வந்து இந்த ஏபி ரெண்டுமே வந்து சேர்ந்து பாஸ் ஆகிருப்பாங்க. சரிங்களா? ஏபி ரெண்டுலேயுமே வந்து பாஸ் ஆகிருக்கவங்க 53%. அப்புறம் இதை கழிச்சிங்க அப்படின்னா ஒன்லி ஒன் சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் ஆகிருக்கவங்க மதிப்பு கேட்குறாங்க. ஒரு சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் ஆகிருக்கவங்க எவ்வளவு? ஏல 12%, பியில் வந்து 5%. டோட்டலாக வந்து 17% மதிப்பு 425 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 83வது கொஸ்டின். நல்ல கணக்குங்க. இதில் வந்து the digit of hundreds place value of 19 factorial 19 ஃபேக்டோரியலில் 100th பொசிஷன் 100th பிளேஸில் வந்து என்ன 100வது இலக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய எண்ணுடைய மதிப்பு என்ன கேட்குறாங்க? நல்லா கவனிங்க. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஆஃப்டர் 5 ஃபேக்டோரியலுக்கு அப்புறம் சரிங்களா? 5 ஃபேக்டோரியல் ஒன்றும் இல்லை. இந்த நம்பர்லேருந்து அப்படி தலைகீழ 1 வரைக்கும் பிரிக்கிட்டு போகல. 5 ஃபேக்டோரியலோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 4 × 3 × 2 × 1. சரிங்களா? அதோட மதிப்பு என்ன வரும்? 120ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இது மாதிரி ஆஃப்டர் 5 ஃபேக்டோரியல் ஆகும்போதில் எண்டில் வந்து 1 0. சரிங்களா? ஒரு 0 வந்து அட் தி எண்டில் இருக்கும். சரிங்களா? எண்டு அட் தி எண்ட். இதே ஆஃப்டர் 10 ஃபேக்டோரியலுக்கு அப்புறம் என்ன ஆகும்? 2 zeros இருக்கும். சரிங்களா? அட் தி எண்ட். அதே நேரத்தில் 15 ஃபேக்டோரியலுக்கு அப்புறம் ஆஃப்டர் 15 ஃபேக்டோரியலுக்கு அப்புறம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 0வும் இருக்கும். சரிங்களா? அப்போ 100 பிளேசஸில் என்ன இருக்கும்? யூனிட் டிஜிட்லேருந்து பார்க்கும்போதில் அட் தி எண்ட். அப்போ யூனிட் டிஜிட்லேருந்து பார்க்கும்போதில் 1 2 3 இடத்துல என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 85வது கொஸ்டின். ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. சரிங்களா? ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். ஏபிசி இப்போ வந்து O இஸ் த பாயிண்ட் இன்சைடு ஏபிசி. ஓன்றது ஏபிசிக்கு இடையில உள்ளே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. இஃப் ஓபிசி ஓபிசியோட மதிப்பு ஓபிசி இஸ் 2 times ஓபிஏ. ஓபிசி வந்து ஓபிஏவோட 2 times. அப்போ அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓபிசி வந்து 2x இருக்குமா? ரைட். ரெண்டாவது என்ன கொடுத்தாங்க? ஓபிசி இஸ் 2 times of ஓபிஏ. சரிங்களா? ரைட். ஓகே, முடிஞ்சு. அடுத்து ஓசிபி இஸ் 2 times of ஓசிஏ. அப்போ ஓசிஏ வந்து என்னது? இது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன இருக்கும்? 2y இருக்குமா? ரைட். இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிஓசி? நல்லா கொஞ்சம் இதோட ஏவோட மதிப்பு என்ன கொடுத்தாங்க? பிஎஸ்சியோட மதிப்பு 60°ன்னு சொல்லி கொடுத்தாங்களா? இப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசியோட மதிப்பு 180°. அப்போ ட்ரையாங்கிள்
ட்ரையாங்கிள் ஏ ப்ளஸ் ட்ரையாங்கிள் பி ப்ளஸ் ட்ரையாங்கிள் சி, ட்ரையாங்கிள் எல்லாம் கோணங்கள் வந்து கூடுதல் வந்து 180 டிகிரி இருக்கும். ஏவோட மதிப்பு 60 டிகிரி, பியோட மதிப்பு என்ன 3x, பியோட மதிப்பு 3x, சியோட மதிப்பு 3y ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 180 டிகிரின்னு சொல்லி வரும். அப்போது 3x ப்ளஸ் 3yயோட மதிப்பு என்ன வரும் 120 டிகிரி. அப்போ x ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு 40 டிகிரியா? நூற்றி 120 3 அடிக்கிட்டீங்கன்னா 40. எஸ். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு 40 டிகிரி அப்படின்னா 2x 2yயோட மதிப்பு என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு 40 டிகிரி அப்படின்னா இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு 40 டிகிரி. அப்போ 3xோட மதிப்பு என்ன வரும் 120 டிகிரி. எஸ். அப்போது இதை வந்து 20 எடுத்துக்கலாமா? அசம்ஷன் பண்ணோம்னா 20 எடுக்கலாம். இல்லையா, அசம்ஷன் பண்ண முடியாது. இங்கே வேறு எதாவது பண்ணணும், தப்பு பண்ணிட்டோம்னா ஒரே நிமிஷங்க. 1 2 3 4 இல்லை, இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 2xனா இங்கே 20 20 40 + 40. எஸ். இப்போ 2xோட மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு 40 டிகிரி. நமக்கு வந்து இங்கே ட்ரையாங்கிள் நல்லா கொஞ்சம். இப்போ ட்ரையாங்கிள் பிஓசி இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் பிஓசி இந்த சின்ன முக்கோணத்தோட மதிப்பு என்ன இருக்கும் 180 டிகிரி. அது எதுக்கு சமமாக இருக்கும் 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் ஓ. சரிங்களா, பிஓசி தானே நம்ம கேட்குறாங்க, பிஓசியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு 180 டிகிரியா? நல்லா கவனிங்க, இது ரெண்டையும் காமன் எடுத்தீங்கன்னா அப்படின்னா 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் பிஓசி ஈக்குவல் டு 180 டிகிரியா? அப்போது பிஓசி கோணத்தோடைய மதிப்பு என்ன வரும் 180 டிகிரி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு என்ன 40. ஸோ இது ரெண்டையும் கழிச்சிங்க, 2 × 40 80 டிகிரியா? ஸோ 80 டிகிரி ஈக்குவல் டு 100 டிகிரின்றது தான் இந்த பிஓசியோட மதிப்பு. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 86ஆவது கொஸ்டின். 2 பை சார்ட் கொடுத்துட்டாங்க, அதோடைய வேல்யூஸ் ஆஃப் சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் 5 கம்பெனிஸ். 1 2 3 4, இங்கே 4 கம்பெனி, 5 கம்பெனி 4 கம்பெனியோட சேல் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 5 கம்பெனியோடைய எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதோட வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த விசுவல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ the based on the visual reading pie chart which company is the most profitable in percentage terms. நல்லா கவனிங்க, இதோட மதிப்பு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதோட மதிப்பு நல்லா கவனிங்க, இது என்னவா இருக்கும் 45 டிகிரியா இருக்குமா? சாரி, கம்மியாக தான் வச்சுருக்கோமா? இது வந்து என்னவா இருக்கும் 90 டிகிரியா இருக்குமா? இது 45 டிகிரியா இருக்குமா? இது 90 டிகிரியா இருக்கும். இது வந்து 90 + 45 135 டிகிரியா இருக்கும். சரிங்களா, இது வந்து 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது வந்து 45 டிகிரி, இது வந்து ஒரு 45 டிகிரி, இது வந்து ஒரு 90 டிகிரியா இருக்கும். சரிங்களா, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அப்போது இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க which company is the most profitable percentage terms. ப்ராஃபிட்டை வந்து எவ்வளோ எந்த கம்பெனிக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறான். ஸோ எக்ஸ்பென்ஸோட சேல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி தான் வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அப்படின்னா நல்லா கவனிங்க, எந்த கம்பெனியில் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சேல் வந்து இந்த கம்பெனியோட பேர் என்ன சி. சரிங்களா, சியோட மதிப்பு எவ்வளோ இருக்குது இங்கே வந்து 90, இங்கே வந்து 45 டிகிரி தான் இருக்குது. பட் இங்கே வந்து எவ்வளோ இருக்குது 135 டிகிரி இருக்குது. ஸோ எவ்வளோ கூடி இருக்குது 90 டிகிரி வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ ஆன்சர் வந்து சின்றதான் ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் இதே சேம். சரிங்களா, இதே சேமில் என்ன பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் த விஷுவல் ரீடிங் இந்த பை சார்ட் விச் ஆஃப் தி கம்பெனிஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் லாஸ். எந்த கம்பெனியில் வந்து அதிகமான நஷ்டம் வந்து இருந்திருக்கும்னு சொல்லி கேட்குறான். நல்லா கவனிங்க, இங்கே இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, கம்பெனி ஏ இருக்கு இல்லையா, சரி கம்பெனி ஏயா, கம்பெனி ஈயில் வந்து 90% வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஆனால் அதோட சேல் வந்து இங்கே என்ன 0%, இங்கே 90 டிகிரி, பட் இங்கே அதனுடைய மதிப்பு 0 டிகிரி, அது இல்லவே இல்லை. அப்படின்றப்போ யாருக்கு லாஸு? இப்போ செலவு வந்து 90 டிகிரி மதிப்புக்கு வந்து செலவு பண்ணியிருக்கான், பட் அவனுக்கு வந்து லாபம், அவனுக்கு விற்பனையே ஆகலை. அப்படின்றப்போ கம்பெனி யாருக்கு வந்து ரொம்ப நட்டமாக இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஈக்கு தான் வந்து ரொம்ப நட்டமாக இருந்திருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் 88வது கொஸ்டின்.
pie chart based on the visual reading of the pie chart, which of the companies reported the no percentage profit or loss? எந்த கம்பெனிக்கு வந்து லாபமும் இல்லை நட்டமும் சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இங்கே வந்து எவ்வளவு சேல்ஸ் வந்து 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. அப்போது இவங்களுக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. கம்பெனி என்ன? டி. ஸோ ஆன்சர் டீன்றது ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சாரி ஃபார் தி எக்ஸ்ட்ரீம் டைம், ரொம்ப ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க.